எல்லாருக்குமே வணக்கம் சார். நான் இந்த நிறுவனத்துடைய ஏஜிஎம், அதாவது உதவி பொது மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம இப்போ ராஜபாளையம், இது ராஜபாளையம் டிவிஷனில் உள்ளது. சுரண்டை, தென்காசி, ராஜபாளையம், அதே போல் திருநெல்வேலி அண்டு அம்பாசமுத்திரம், நாகர்கோவில், வள்ளியூர், இந்த ஒரு 7 கிளைகள் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜன் சொல்லிட்டு இருக்கேன். ஏஜிஎம்மாக இருக்கேன். இந்த மீட்டிங் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த அழைப்பு எதுக்காக, இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா, இதில் பார்த்துருப்பீங்க ரோலோன் உற்சவ், அதாவது நம்ம தங்கநகைக்காக ஒரு விழா மாதிரி நம்ம கொடுக்குறோம். ரெகுலராகவே நம்ம இந்த தங்கநகை இருக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது புது ப்ராடக்ட் இல்லை. புது விஷயம் என்ன லான்ச் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராடக்ட்ல என்ன அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எடுத்துங்க. பூ வச்சு அப்படி அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ராடக்ட் வைஸ் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம இயர்லி 2 times 3 times ஒரு கஸ்டமர் மீட் அப்படிங்கிறது நம்ம ரன் பண்ணுவோம். இந்த கஸ்டமர் மீட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்ரீராமுக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்காக நம்ம எவ்ரி 2 months 3 months ஒன்ஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ப்ராடக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். 15 வகையான ப்ராடக்ட்டுமே பயன்படணும். நீங்கள் வந்திருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் என்ன இருக்குது, எந்த மாதிரி லோன் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருப்பீங்க. நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம், எலிஜிபிள் என்ன, யாருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓலோன் உற்சவம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 30 வகையான ஒரு 15 வகையான ப்ராடக்ட் இருக்கு. இது எல்லாமே கஸ்டமருக்காக அறிமுகப்படுத்தப்படுறது மட்டும்தான். ஏன்னா நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாலே திரும்ப எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயமே பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகை கடனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை நாள் நம்ம நகையை வச்சுருக்கோம், அடமானம் வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வட்டியோட நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணிபாஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நெருக்கடை வியாபாரிகள்லேருந்து பெரிய கடைகள் வச்சுருக்கவங்க வரைக்கும் டெய்லி வசூல் பண்ணுற மாதிரி ஒரு ரூபாய் 200 ரூபாய் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கஸ்டமர்களுக்கு 10,000 5,000 25,000 ப்ளஸ் அதிகபட்சம் 50,000 வரைக்கும் அந்த மாதிரி லோன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், நான் என்னோட பையன் வேலை பார்க்குறாரு, என்னோட பையன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, இல்லை ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்களா, சேலரி லோன் கொடுத்தீங்களா அப்படின்னா சேலரி பேஸ் பண்ணி லோன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். அதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 month பேஸ்லிப்பை வாங்கிட்டு சேலரி பேஸ்டு லோன் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். அவங்களுடைய சம்பள ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒரு 2 மாதத்துக்கு நம்ம வாங்கிட்டு வித்தவுட் அன்செக்யூர்டில் நம்ம லோன் கொடுக்குறோம், செக்யூரிட்டி இல்லாமல் அது பண்ணுறோம். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறோம். எனக்கு 1 லட்ச ரூபான்றது 50,000 ரூபான்றது கம்மியாக இருக்குது, எனக்கு அதுக்கு மேலே வேணும்
பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்மளுடைய பேசிக் பேப்பர் என்ன பேப்பர் அப்படின்னு சொன்னால் நம்ம உதயம் ஆதார் சொல்லுவாங்க. பிஸ்னஸுக்கு ஒரு ஆன்லைனில் நம்ம உதயம் ஆதார் போடுவோம். அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்களுடைய பே ஸ்லிப்பை வச்சு அதை செக்லீஃப் வச்சு மினிமம் 3 lakhs வரைக்கும் நம்ம கொடுப்போம். வித்தவுட் செக்யூரிட்டியில் 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்போம். ஸோ அந்த ஒரு வாய்ப்புமே நம்மகிட்ட இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. அதே போல் தொழில் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் மினிமம் வந்து 1 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நம்ம கொடுப்போம். அந்த ப்ரோச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாருக்குமே கொடுக்க சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு போடுறோம். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதை வந்து மூலதனம் போடுறதுக்கு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செக்யூர் லோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அடமானத்தின் பேரில் இப்போ பெரிய லோன் போடுறோம், 3 லட்சத்தை தாண்டுறோம், 4 லட்சம் வேணும், எனக்கு 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வேணும், இல்லை 10-15 லட்சம் வாங்கணும் அப்படின்னா நம்ம தொழிலுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடோ இல்லை கடையோ ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லோன் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடமானத்தின் பேரில். இல்லை சார் இதுக்கு வந்து நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே பக்காவாக நான் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வரேன், அதாவது ஜிஎஸ்டி மாடலில் கொண்டு வரேன், எல்லாமே எனக்கு ரெக்கார்டிங்லாம் இருக்குது, எனக்கு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி இல்லாமல் கொடுங்க அப்படின்னாலுமே அதுக்கும் நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த லோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய லோன்ஸு. இது ஒவ்வொரு லோன்ஸும் வந்து டீட்டெயிலாக உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம டீம் எல்லாருமே. இப்போது அதே போல் வந்து டூ வீலர், நீங்கள் டூ வீலர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ்டு டூ வீலர் வண்டி ஏற்கனவே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற வண்டிக்கும் சரி, புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து ஸ்ரீராம் சிட்டி யூனியன் இருந்தது வந்து இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் ஸ்ரீராம் சிட்டி யூனியனும் சேர்ந்து மெர்ஜாகி ஒரு 1 year ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த ஏஇஎம்க்கும் இப்போ உள்ள ஏஇஎம்க்கும் என்டையர்லி டோட்டலாக நல்ல பிள்ளைங்க நல்ல க்ரோத் ஆகிருக்காங்க. கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமான பாரம்பரியமான ஒரு கம்பெனி. எல்லாருடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய குடும்பத்துடைய தேவைக்கும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்குமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிறுவனம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேடி கிடைக்கிற பக்கத்தில் ரொம்ப கிட்டத்தில் எல்லா ஏரியாவிலுமே இருக்கு. இந்த ஒரு பிரான்ச் நீங்கள் ரொம்ப லாங்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய கிளைகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நல்லபடியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டெபாசிட் ஸ்கீம் நம்ம பண்ணுறோம். டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்லேயே நம்மளுடைய ஸ்கீம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாரோட நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லா கம்பெனிஸ் பேங்கிங்கோட நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு நம்ம பெரிய லெவலில் போகும். மினிமம் வந்து 8.5% இருந்து 10% சீனியர் சிட்டிசனாக இருந்தால், இப்போ நீங்கள் 60 years 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம மினிமம் வந்து 10.5% 10.25% வரைக்கும் அவங்களுக்கு வட்டியாக நம்ம பண்ணுறோம். ஓவரால் நீங்கள் போட்ட பணம் தேவையோ அதை நீங்கள் திரும்ப எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உடனே நீங்கள் கேட்ட உடனே கொடுக்குற அளவுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஓவரால் நம்மளுடைய டோட்டல் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கணும். யாருமே அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல் பிஏ பாலிசி, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாலிசி பண்ணுறோம். பாலிசி பார்த்தீங்கன்னா வெறும் 826 ரூபாய். டோட்டலாக 1 இயருக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 826 ரூபாய் பாலிசி அப்படிங்கிற அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம போட்டுக்கக்கூடிய ஒரு பாலிசி, 1 இயர் பாலிசி.
இருந்தாலும் போகும். அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த விபத்தில் ஒரு கை கால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு செலவு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து ஒரு மேஜரான விபத்தாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு கை காலம் அது டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, இல்லை அவங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சப்போர்ட்டாக டோட்டலாக அவங்களுடைய ஃபேமிலிக்கே கொடுக்குறோம். எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 826 ரூபாய் பாலிசி. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1979 நினைக்கிறேன். அதில் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கண்டினியூஸாக ஒரு க்ரோத்தில் போயிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் மல்டிபிளாக கொண்டு வந்து நீங்கள் ஒரு 50 வருஷமாக உங்களுடைய கூட இருந்து நீங்கள் கம்பெனி ரன் ஆகிருக்காங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு 3000 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழ்நாடு நம்மளுடைய டீம் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டுமே ஒரு 3000 எம்ப்ளாயிஸோட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் எம்ப்ளாயிஸோட ஒரு 3500 பிரான்ச்சஸோட இந்த கம்பெனி அப்படிங்கிறத இயங்கிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியணும். நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க கம்மியாக தான் இருக்கீங்க, ஒரு 20 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போய் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க, ஏமாத்தாடுப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே இன்னைக்கு மணின்றது ஒரு ஒரு அவசர காலத்தில் தேவையாக இருக்கு. யாரும் சர்ப்ளஸாக கையில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. நமக்கு அன்னன்னைக்கு தேவையா அப்படியே போயிட்டு இருக்கு, இல்லை மாதத்துக்கு தேவையானது அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் கேட்கும்போது நம்மளால அதை உதவி பண்ண முடியாது. அந்த உதவியை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அவருக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு பணம் இல்லை, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்ரீராம் நிறுவனம் இருக்குப்பா, அங்கே போய் நீங்கள் கேளுங்க, நம்பர் இந்த மேனேஜர் நம்பர் வாங்கிக்கங்க, அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் பேச சொன்னாலே போதும். அவருக்கு என்ன எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ண முடியும், அவருக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம அதை பண்ணி கொடுப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது அவங்க பண்ணணும். தொழில் பண்ணி நம்ம பணம் கட்டணும், நம்ம இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க, அடுத்த கட்டத்துக்கு நம்ம டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீராம் வந்து ஒரு உறுதுணையாக கூட இருக்கும். இதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வாங்கணும், பட் ஒரு லோனுன்னு போகும்போது பின்னாடி திரும்ப கை தட்டிட்டோம். கடமான கடன் போகும்போது அந்த டீம் அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் அதுக்காக அதை ரெடி பண்ணி வாங்குவீங்க. ஒரு பட்டாவா வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பத்திரத்துக்கு ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் அந்த சமயத்தில் தான் அதை பார்க்க முடியும். லோனுக்கு போகும்போது அந்த ஒரு டாக்குமெண்ட், உங்களுடைய வீடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கிளியராக ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அதை வந்து எங்கே வேணாலும் கொடுத்தாலும் அது அப்ளிகபிள் ஆகிற அளவுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஸோ அதுபோது ஒரு லோன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏசாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு தொழில் தொடங்குறதுல இருந்து தொழில் நம்ம கண்டினியூவாக கொண்டு போகிறது வரைக்கும், இல்லை ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம எங்கேயாவது லோன் வாங்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எல்லா மகளிருமே குடும்பம் கிடையாது, குடும்பம் இல்லாத மகளிர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லோன் அப்படிங்கிறது நம்ம எடுத்து தான் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லோன் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு, நம்மளுடைய ஃபேமிலியுடைய ஹெல்த் இஷ்யூஸுக்கு திடீர்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது மொத்த பணத்தையும் நம்ம கட்டணும், 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டணுன்ற போது நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப சவாலாகும் போது நமக்கு இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம 1 வருஷத்துக்கு 800 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பெருசாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பேசுவோம், சொல்லுவோம்.
இண்டிகேஷன் கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ வாங்க சார். சார் உங்களுடைய ஆர்சி இந்த புக்கை வச்சு உங்களுடைய அவசர தேவைகளுக்கு ஒரு திருவிழா வருது, ஒரு விசேஷம் வருது, ஃபங்க்ஷன் அது இந்த மாதிரி விஷயம் வருதுன்னா உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு ஷார்ட்டட் டைத்தில் உங்களோட லோன் வந்து ப்ரொவைட் ஆகும். ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு டூவீலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த அப்ரூவல் ஃபீஸ் கொடுப்பாங்க. இங்கே ஜஸ்ட் ½ அன் ஹவரில் நீங்கள் இருக்கக்கூடிய ஷோரூமில் போய் உங்கள் டூவீலருக்கு நீங்கள் இனிஷியல் இவ்வளோ கட்டுறோம் எனக்கு கொடுக்கணும்னா இருக்கிற எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வித்தின் ½ அன் ஹவரில் அந்த லோனை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே போல் தான் டூவீலர் லோனை ப்ராப்பராக கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆர்சி புக்கை வச்சு வந்து நீங்கள் வாங்கின அந்த லோன் வண்டி எடுக்கும்போது எவ்வளோ லோன் வாங்கிருக்கீங்க இப்போ 2 வருஷம் கழிச்சு நாங்கள் 50,000 to 60,000 வரைக்கும் அந்த லோன் தரோம். அதுவும் 1.25 ரூபா அப்படிங்க 20% வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கீமாக நிறைய கொடுத்துருக்கோம். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம் அதிகமாக கொடுக்குறோம். முன்னாடி வந்துட்டு நகை அடைவு மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நகை வாங்குறதுக்கு இந்த கம்பெனி லோன் கொடுக்குறேன். புதுசாக நம்ம நகை வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறோம். அந்த ஸ்கீம் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கஸ்டமர் சின்ன சின்ன கடையில் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி கஸ்டமர் கொடுக்குறோம். சின்ன கடை சின்ன மளிகை கடை, சின்ன வெட்டி கடை, இந்த கேரக்டர் ஷாப்பு, சின்ன டிஃபன் கடை அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10,000 அதிகபட்சம் 50,000 லோன் கொடுக்குறோம். டெய்லி கலெக்ஷன் கட்டிக்கலாம். 2 நாள் லோன் கொடுக்குறோம். சொல்லப்போம் நாய்க்கடன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிராமில் அதிகபட்சமாக 5,000 கொடுக்குறோம். இப்போ ரேட்டு கொஞ்சம் இறங்குறதுனால 40,000 கொடுக்குறோம். ரேட்டு கொஞ்சம் இறக்கிட்டு இருக்குது. அதனால் 40,000 கொடுக்குறோம். இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருனாலும் நகை அடை வச்சுக்கலாம். 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நகை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே உள்ளவங்க நகை வைக்க முடியாது. அதுக்கு மேலே யார் நகை வைக்கிற மாதிரினா அவங்க பையன் இல்லாட்டி வந்துட்டு அவங்க பொண்ணு அந்த மாதிரி யாராவது வச்சுக்கலாம். 4 நாளைக்கு வட்டி தான். இன்றைக்கி நகை வச்சிங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 நாள் வட்டி வரும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு இருக்கிறனாலும் அதே வட்டி தான் வருது. நீங்கள் பேங்கில் போய் நிற்பீங்க, மணிக்கணக்காக உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் அங்கேயும் அக்கௌண்ட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே என்ன பண்ணாலும் வச்சு பேங்க் அக்கௌண்ட்னா நம்மளே வந்து அந்த சௌகரியம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து பேங்க்கில் போயிட்டு அமௌண்ட் போய் அப்படி இருக்கிற மாதிரி வந்து விட்டா பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை உங்களுக்கு வந்து புது நகை வாங்குறது எப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒரு கிராமுக்கு ஒரு 1000 வந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 4 கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 20,000 30,000 வருதுன்னா அதில் 15% மட்டும் கெட்டால் போதும். இல்லை நீங்கள் 1 லட்ச ரூபாய் நகை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் 15% அதாவது 15,000 மட்டும் நீங்கள் கெட்டால் போதும். மீதி 85,000 லோன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நகை எடுக்கிறது நீங்கள் விற்போட கடையில் நீங்கள் நகை எடுத்துக்கலாம். நகை பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட் கட்டி முடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பேரில் நம்மகிட்ட வாங்க கொடுத்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நகையை வந்து 50-50 ஸ்கீம் இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டேன்.